ஸ்டார்ட். 17ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியில் கிறிஸ்துவ மறைபரப்பு பணிக்காக வந்தவர்தான் அன்னை வெள்ளைமரியாள். அவர் தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கு உள்ள முட்புதர்களில் குதிரையில் விரட்டி வந்த வீரனிடம் தப்பிப்பதற்காக இந்த முள்புதரில் நுழைந்தவர் திரும்ப உயிரோடு திரும்பவில்லை. அவருடைய நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த கல்லறை. இந்த கல்லறையில் 1981ஆம் ஆண்டு இக்னேசியஸ் பங்கு தந்தையாக இருந்த பொழுது நான் பூசைக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் தான் இந்த சிற்று ஆலயம் ஒன்று, சிறிய ஆலயம் ஒன்று செங்கற்களால் கட்டப்பட்டது. அதன் பிறகு எல்ஜே பால்ராஜ் என்பவர் 26/4/2007ஆம் ஆண்டு இந்த புதிய பேராலயத்தை, இந்த ஆலயத்தை கட்டினார். திண்டுக்கல்லிலிருந்து வந்த ஃபாதர் தான் இந்த ஆலயம் கட்டினார். இது ஒவ்வொரு சபர்காலத்திலும் 5ஆம் ஞாயிறு அன்று இங்கு திருவிழா வெகு விமரிசையாக செய்கிறது. அந்த சமயத்தில் சுற்று வட்டார பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய வேண்டுதலில் அன்னையிடம் வைத்து 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் வந்தவரெல்லாம் குழந்தை பெற்றிருந்தார். எனக்கு தெரிய எங்கள் வீட்டில் கொத்தனார் வேலை மேஸ்திரியாக இருந்தவர் குழந்தை இல்லாமல் வீட்டில் தங்கியிருந்தார். அவரிடம் நாங்கள் வெள்ளைமரியாளிடம் கோரிக்கை வைத்து நிச்சயமாக குழந்தை கேட்டோம். அப்பொழுது அவருக்கும் ஒரு ஆண் குழந்தை, எங்கள் வீட்டிலிருந்தே குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறந்தது. அதுபோல் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்னை காலமாக செய்து வருகிறார். 17ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பகுதி மக்களுக்கு காலமாக செய்து வருகிறார். அதனால் பக்தர்களே, அன்னையிடம் எந்த வேண்டுகோளை வேணாலும் வையுங்கள், நிச்சயமாக நிறைவேறும். நன்றி சார். அந்த இதையும் எடுத்துக்கணும். நல்ல கலப்பூர்ல நிறைய ஸ்டஃபிங் இருக்கு. திருவிழாலாம் ஜெயிச்சேன்னு இருக்கும்ல, கல்லுகள்லாம் கிடக்கல. அந்த ஒவ்வொரு கல்லுலையும் ஒரு குடும்பங்கள் வந்து சமைச்சு 4 கோவில் வச்சு நிறைய வித்தியாசமாக நடக்கும். ஆனால் அந்த தென்னை மரம்லாம் சைடு கூட கல்லுகள்.